நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அதிமுக தோத்து போச்சுன்னு சொல்றீங்களே, இந்த தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது யாரு? நம்ம ஐயா எடப்பாடியார். சற்று சிந்தித்து பாருங்க. கூட்டணியோடு 53 சீட்டு ஜெயிச்சிருக்கோம், கூட்டணி இல்லாம 47. திமுக ஆண்டு இருந்த கட்சி, அந்த கட்சியுடைய தலைவர் முதலமைச்சர் இருந்தவர், அவரே தோல்வி உற்றிருக்கின்றார். நான் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை, அங்க நிறைய பணி செய்திருக்காரு அந்த தொகுதியில. அதுவே இருந்த போதிலும் நம்முடைய ஐயா எடப்பாடியார் அவர்கள் தொகுதியில 98,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார். நாம 47 உறுப்பினர் பெற்றிருக்கின்றோம். திமுக 59 இருக்கின்றாங்க, டிவிக்கு 107 இருக்காங்க. நம்ம கூட்டணி அவங்களையும் பார்க்கும்போது பார்த்தா, டிவிக்கு பார்க்கும்போது 54 உறுப்பினர் தான் நம்ம கம்மி. ஏதோ மக்கள் திமுக ஆட்சி நடந்தது அதெல்லாம் பார்த்தாங்க, அவங்களும் சரியில்லை, அடுத்து நம்மளை கூப்பிடாமல் பார்த்தோம். இப்போ டிவிக்கு கூப்பிட்டு இருக்காங்க, அந்த ஆட்சி சரியில்லைன்னா அடுத்தது நம்ம தான். ஏன்னா அம்மா மறைவுக்கு பிறகு சற்று சிந்தித்து பாருங்க, அம்மா மறைவுக்கு பிறகு அந்த ஆட்சியை எந்த விதத்தில் நடத்தினாங்க? அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, நீங்கெல்லாம் ரேஷன் கார்டில் அந்த கொரோனா காலத்தில் பொருட்களை வாங்கியிருப்பீங்க தெரியுங்களா? எத்தனை மாசம் பொருள் வாங்கியிருக்கிறோம், எத்தனையோ புயல் வந்தது, எல்லாத்தையும் பார்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை தவற விட்டு விட்டோம் என்று மக்கள் இறங்குகின்ற நாட்கள் மிக அருகையிலே வரும். எனவே ஏன்னா பேசுற நிறைய பேர் அங்க போய் இப்ப போய் பொருள் கொடுத்தாரு, வீடுல போய் பொருள் கொடுத்துட்டு நான் ரிசைன்மெண்ட் வந்துட்டேன்னு சொல்லிட்டு மாட்டு கட்சி கொடி கட்டிக்கின்னு அந்த வண்டியில ஏறி போறாரு. இதெல்லாம் எதற்கு மக்களுக்கு தெரியாதா? எனவே அருமை சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக இவ்வளவு கூட்டம், அதுவும் குறிப்பாக தாய்மார் மகளிர்கள் மேடையில் பார்த்தா அங்கேருந்து வந்திருக்காங்க. இப்போ புது பக்கம் அந்த பக்கம் எல்லாம் இந்த பக்கம் எல்லா ஊரும் வந்திருக்காங்க. இது பெரிய ஒரு எல்லாரும் ரெடியா இருக்காங்க. இன்னும் அதிகமாக சொல்ல போனா ஆள் இல்லை, ஆள் இல்லைங்களா? ஒரு ஒன்றியத்துக்கும் ஒரு நகரத்துக்கும் இன்னும் பதவி போடல, பதில் சொல்ல முடியல. எம்எல்ஏ எம்பிஆர் மாவட்டத்தாரு மாற்றி எனக்கு போடுங்க ஒன்றியம், முழுக்க போடுங்க ஒன்றியம், நகரம் போடுன்றாங்க. நாங்கெல்லாம் எவ்வளோ இது பிடிக்கும். அதே போன்று அந்த புறநகர் மாவட்டத்தை அந்த மாவட்ட செயலாளர் போயிட்டாரு. அங்க இருந்து அன்னைக்கு போன 18 பேர் எல்லாருக்கும் மாவட்ட செயலர் போகணும்னு கேட்குறாங்க. கட்சி என்ன நீத்து போச்சா? இது என்ன கூட இது நீத்து போச்சு என்றைக்குமே நிற்காது. ஒன்னே ஒன்று சொல்றேன், நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம், புரட்சி தலைவி அம்மாவால் கட்டி காக்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கு புரட்சி தமிழால் வீடு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. விரைவிலே அதிமுக ஆட்சி அமையும். அருமை பெரியவர்களே, 2 தொகுதியிலும் வாக்களித்த செரியூர் மதுராந்தகம் தொகுதி இரட்டை லட்சத்தில் வாக்களித்த வாக்காளர்கள் மக்களுடைய ஒவ்வொரு பாதங்களையும் தொட்டு வாய்ப்புக்கு நன்றி.